சக்தி திருப்பூர் மாவட்டம் லட்சுமி நகரை சார்ந்த ஸ்ரீராமன் ஜனனி தம்பதிகள் திருமணமாகி முதல் குழந்தை ஆண் குழந்தை இருக்கு, இரண்டாவது குழந்தை எனக்கு பெண் குழந்தையாக வேணும்னு சொல்லி நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அவங்க கேட்டது போலவே அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகள் இருவருமே அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசேத்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. நீங்க சொல்லுங்க, முதல்ல நம்ம கோயில் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ரீல்ஸ்ல பாத்துதான். இன்ஸ்டால பாத்தீங்களா? இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இரண்டாவது குழந்தைக்காக வந்து அது பெண் குழந்தையாவே வேணும்னு தான் வரங்கிட்டீங்களா? சந்தோஷமா, சந்தோஷம். அதே மாதிரி அம்மா உங்களுக்கு பெண் குழந்தையாவே கொடுத்திருக்காங்க. இப்ப ஆயிரக்கணக்கான பக்தர்கள் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி இந்த வீடியோ மூலியமா உங்களை பாத்துட்டு இருப்பாங்க. பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்பி வந்தா கண்டிப்பா கடவுள் வந்து என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்குது அம்மா. சந்தோஷமா. ஏன் நீங்களே ஆயிரக்கணக்கான பக்தர்களை சாட்சியா பாத்துட்டு தான் இங்க வந்திருக்கீங்க அம்மாவை தேடி. முதல் குழந்தை ஆண் குழந்தை, எத்தனாவது தலைமுறைக்கு அப்புறம் இப்ப பெண் குழந்தை உங்களுக்கு? ரெண்டாவது. ரெண்டு தலைமுறைக்கு ஒன்னு இவர் கூட பிறந்தது வந்து இருந்தது, ஆனா வந்து நிலைக்கல. ஆனா எனக்கு ஆரோக்கியமா நல்லபடியா அம்மா குடுக்கணும்னு நினைச்சா கொடுத்திருக்காங்க. 2 தலைமுறையாக இவருடைய குடும்பத்துல பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால எனக்கு பெண் குழந்தை தான் வரமாக வேணும்னு சொல்லி வந்து பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க. நம்ம சேலத்து மகமாய் வரம் கொடுத்து அவளே வந்து மகளாக பிறந்திருக்காங்க. இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஓம் சக்தி பராசக்தி.